இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 45வது அதிகாரம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்த இஸ்ரவேலின் தேவனான கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்க பொக்கிஷங்களையும் ஒளி பிடித்திருக்க புதைகளையும் உனக்கு கொடுப்பேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு பாராட்டினும் உடைய நன்மை, கிருபை, இரக்கம், தயவு, ஆசீர்வாதம் காரணம் எங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாந்தாலும் இன்னும் ஒரு விசை ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய வருகைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. இயேசு சுவாமி, அதிகாலையில் எழும்பி பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபையினால் நன்மையினாலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் நிரப்புங்க. வேத வசனத்தின் வழியாக கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தோடு பேசுவீராக, இடைபடுவீராக. அப்பா, இந்த நாளிலும் இந்த இரவு நேரத்தில் நீங்கள் கொடுத்த வாக்கின்படியே ஆண்டவரே, நீங்கள் ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு முன்னாக போய் கோணலான்களை செவ்வையாக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்களப்பா. இன்னைக்கு எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும் அந்த வாசல்கள் திறக்கப்படட்டும்ப்பா. வெண்கல கதவுகளை நீங்கள் உடைங்க, இரும்பு தாழ்பால்களை முறிங்க, அந்த காலத்திற்கு பொக்கிஷங்கள் ஒளிப்படுத்திருக்க போது நீங்கள் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறதே தேவன். ஆண்டவரே, இந்த நாளில் எந்த காரியத்துக்காக ஜெபித்திருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் இருக்கிற தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. அந்த காரியத்தில் இருக்க கோணலான பாதைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னே போவீராக. ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு தடைகளெல்லாம் நீக்கி போட்டு ஒரு ஜெயத்தை குடும்பங்களுக்குள்ளாய் கொடுப்பீராக. அற்புதத்தை காணும்படியாய் செய்வீராக. விரும்பி வேண்டி கேட்கிற ஜெபங்களுக்கு பதிலை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளில் எந்த காரியத்திற்காக மனதுருகி தேவ சமூகத்தில் நிற்கிறாங்களோ அந்த விஷயத்தில் கர்த்தர் இன்னைக்கே இந்த இரவு நேரத்தில் இந்த வசனத்தின்படியே கர்த்தர் நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசு சுவாமி, அற்புதத்தை செய்யுங்கப்பா. குடும்பங்களை மகிழ்ந்து கலிகூறும்படியாய் நீங்க அற்புதத்தை செய்யுங்கப்பா. உங்களுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.